காதல்னா என்ன? மலரினும் மெல்லியது காதல், சிலர் அதன் செவ்வி தலைப்படுவார். அப்படின்னு தலைப்படுவார். சிலர் எல்லாரும் காதலிக்க தெரியாது. கவர்மெண்ட்டாக சட்டம் போட்டிருக்கு, இந்த வாரத்துக்குள் எல்லாரும் காதலிக்க வேண்டுமாறு கேட்டுக்கொள்கிறோம், இல்லாவிட்டால் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. எப்போ வருது எப்போ போகுதுன்னு தெரியாதுங்க. பூ மலர்வதை போல காதல் வரணும், அதுதான் அதனுடைய சிறப்பு. இங்கே அதே போல் அந்த காதலியை எப்படி என்ன அழகாக மெதுவாக பாடி பேசுகிறாங்கங்கிறத பாருங்களேன். செட்டுக்குள்ளே எடுத்த பாட்டு தான் அது, ஒன்றும் பெருசாலாம் கிடையாது. இதுக்காக அவங்க அமெரிக்காவுக்கும் போல் ஆஸ்திரேலியாவுக்கும் போல் உள்ளே எடுத்த பாட்டு தான். இந்த பாட்டை பாருங்களேன். இதில் இது 1968 எம்எஸ்வி இசையமைப்பில் டிஎம்எஸ் சுசீலா பாடின பாட்டு. கவிஞர் ஒரு இடத்துல சொல்கிறாரு, காதல் வேண்டான்னு சொல்கிறவங்க இந்த உலகத்திலே நமக்கு வேண்டான்றார். அவங்கள ஒதுக்கி வைங்க. காதலை, மதுவை, இன்ப காட்சியை வென்றேன் என்று ஓதுவார் எவரும் இந்த உலகுக்கு தேவையில்லை. காதலை, மதுவை, இன்ப காட்சியை வென்றேன் என்று ஓதுவார் எவரும் இந்த உலகுக்கு தேவையில்லை. காதலே தெய்வம், அந்த கருணையே சொர்க்கம் என்பேன். ஆதலால் காதல் செய்வீர் அன்று அவன் சொன்னார் போல். யாரு? பாரதி வார்த்தை. ஆதலினால் காதல் செய்வீர் உலகத்தீரே. அதனால அன்று அவன் சொன்னார் போல்ங்கிறார். இந்த பாட்டு பாடுங்க பார்ப்போம். அடியே நேற்று பிறந்தவள் நீயே, நேரம் தெரிந்து வந்தாயே, கண்ணன் பார்த்த ராதை போலே வண்ணம் கொண்டு வந்தாய் நீயே. பிறந்தேன் பிறந்தேன் நான் உனக்காக, வளர்ந்தேன் வளர்ந்தேன் சிலை வடிவாக, மலர்ந்தேன் மலர்ந்தேன் தங்கம் மலராக, இணைந்தேன் கலந்தேன் உந்தன் துணையாக. ஆஹா அடடா நேற்று பிறந்தவள் நானே, நேரம் தெரிந்து வந்தேனே, கண்ணன் பார்த்த ராதை போலே வண்ணம் கொண்டு வந்தேன் நானே. ஆணும் பெண்ணும் பிறந்த போது ஆசை நெஞ்சம் வந்ததில்லை. வரலையா? முதல்ல காண காண பேச பேச காதல் தந்தான் கடவுள் வாழ்க. என்ன வார்த்தையில எப்படி அடிச்சு விட்டாரு. ஆணும் பெண்ணும் பிறந்த போது ஆசை நெஞ்சம் வந்ததில்லை, காண காண பேச பேச காதல் காதல் தந்தான் கடவுள் வாழ்க. என்ன ராதா என்ன கண்ணா என்ன நாணம், போதும் போதும் என்று கோடி வார்த்தை பேசும் இன்பமான இரவு வாழ்க. அடியே நேற்று பிறந்தவள் நீயே, நேரம் தெரிந்து வந்தாயே, கண்ணன் பார்த்த ராதை போலே வண்ணம் கொண்டு வந்தாய் நீ. அதில் நடுவில் ஒரு சிரிப்பு வேற இருக்குங்க. அந்த அவங்க சரோஜதேவி சிரிக்கிற மாதிரி ஒரு சிரிப்பு. சிரிப்பா சிரிச்சிடக்கூடாது. இல்லை, மீட்டரில் சிரிக்கிறது கஷ்டம், ஞாபகிச்சுக்குங்க. சும்மா சிரிக்கிறது வேற. இப்போ என்எஸ் கிருஷ்ணன் வந்து ராஜா ராணிங்கிற படத்தில் சிரிப்பு அதன் சிறப்பை சீர்தூக்கி பார்ப்பது நம் பொறுப்புன்னு ஒரு பாட்டு ஆரம்பிக்கும். சிந்திக்க தெரிந்த மனித இனத்துக்கே சொந்தமான கையிருப்பு, வேறு ஜீவராசிகள் செய்ய முடியாத செயலாகும் இந்த சிரிப்பு சொல்லிட்டு என்னென்ன வகை சிரிப்பு இருக்கும் பாருங்க. பாதையில் போகும் பெண்களை பார்த்து சிரிப்பது ஒரு வகை சிரிப்பு, அதன் பலனாய் உடனே பரிசாய் கிடைக்கும் காதருந்த பல செருப்பு அப்படிம்பாரு. சொல்லிட்டு இது அதிகாரிகளின் ஆணவ சிரிப்பு, சிரிச்சு காட்டுவார். இது சதிகாரர்களின் சாகச சிரிப்பு. எல்லாத்தையும் முடிச்சுட்டு இது சங்கீத சிரிப்புன்னு சொல்லிட்டு அந்த மீட்டர்லேயே சிரிக்கணுங்க.
அது உண்மையிலேயே இது இது எதில் பார்க்கலாம் தெரியுங்களா? மாயா பஜாரில் வரும். இந்த புராணம் இதிகாசம்லாம் தனி சொற்பொழிவாக கேட்குறது ஒரு வகை. எதிர்பாராமல் யாராவது ஒருத்தர் திடீர்னு ஒரு புராணத்தையோ இதிகாசத்தையோ மேற்கோள் காட்டிட்டா நம்ம திகைச்சு போவோம். அப்படியே எப்படி போட்டு நிற்க சொன்னால் சீதை நிற்கவில்லையே, சீதை அங்கு நின்றிருந்தால் ராமாயணம் முடிஞ்சு போச்சு, மொத்தம் முடிஞ்சு போச்சு. அவ்வளோதான். கோடு போட்டு நிற்க சொன்னால் சீதை நிற்கவில்லையே, சீதை அங்கு நின்றிருந்தால் ராவணை வந்து வாக்கிங் போயிருப்பான். அவன் பாட்டுக்க அவன் சீதையை பார்த்துருக்க மாட்டான்ல. அப்போ இது என்ன தெரியுங்களா? இது ஒன்றும் ஏபி நாகராஜன் புராண படத்தில் வரல. அவள் ஒரு தொடர் கதை. பாடுறவங்களும் யாருன்னு கேட்டால் எதையுமே கேர் பண்ணிக்கிறாத ஒரு சாதாரண கேரக்டர். அந்த கதாநாயகி பொறுப்போடு இருக்கணுமாங்க, பொறுப்பாவது ஒன்றாவது போயிட்டு வா அப்படின்ட்டு சாதாரணமாக பாடக்கூடிய போகிற வழியில் அந்த நடுவில் ஒரு வார்த்தை ஃபடாபட் அப்படிம்பாங்க. அது அவங்களுக்கு பேரே வந்துருச்சு, ஃபடாபட் ஜெயலட்சுமி. அதில் இந்த பாட்டில் ஆரம்பிக்கிற போது எப்படியா இருக்கும் அப்படின்னா, நாங்கள் எத்தனை டீ சொல்லிகிட்டு இருந்தோம் பாருங்கள், இதில் ஒன்று வருது, என்னடி உலகம், இதில் எத்தனை கழகம் வரிசையாக சொல்லிட்டு அதில் தான் இந்த புராணத்தை நடுவில் கொண்டு வந்து ராமாயணத்தை ஒரு வரியில் சொல்லிட்டு போவார். ஐயா, இது 1974 எம்எஸ்வி இசையமைப்பில் எல்ஆர் ஈஸ்வரி பாடின பாட்டு. அதாவதுங்க, இந்த நம்ம திட்டமிட்டுக்கல, நீங்கள் சொன்னீங்க, அதுலேருந்து நம்ம கொஞ்சம் எடுத்துக்கிட்டோம். இந்த நிகழ்ச்சியில் தவறாமல் வரக்கூடியவர்களில் நம்ம கவிதாலயா கிருஷ்ணன் ஒருவர், கேபி சாருடைய அத்தியந்த சீடர்னு சொல்லலாம். இருக்காரா? இருக்கார். எங்க ஊருக்காரு தான் அவரு. அவர் வரும்போது எப்படியாவது கேபி சார் படத்துலேருந்து ஒரு பாட்டு வந்துடும். சரி, அவர் நம்ம திட்டமிட முடியாது, அது அப்படி வந்துடும். இன்னைக்கு அந்த மாதிரி தான் வந்திருக்கு. என்ன சொல்றாங்க இந்த அம்மா? செக்கு மீது ஏறிக்கொண்டால் சிங்கப்பூர் போகுமா, சேர்ந்தவர்க்கே பாடுபட்டால் பெண்ணின் தேவை தீருமா, கொக்கை பார்த்து கற்றுக்கொள்ளு வாழ்க்கை என்ன என்பதை, கொத்தும் போது கொத்தி கொண்டு போக வேண்டும் நல்லதை. அடி என்னடி உலகம், இதில் எத்தனை கலகம், பந்தம் பந்தம் என்பது சிலந்தி வலை, பாசம் என்பது பெரும் கவலை, சொந்தம் என்பது சந்தையடி, அதில் சுற்றம் என்பது மந்தையடி. இப்பதான் உங்க வார்த்தை வரும். கோடு போட்டு நிற்க சொன்னான் சீதை நிற்கவில்லையே, சீதை அங்கு நின்றிருந்தால் ராமன் கதை இல்லையே. இதாங்க பஞ்சு. கோடு வட்டம் என்பதெல்லாம் கடவுள் போட்டதல்லடி, கொள்ளும் போது கொள்ளு, தாண்டி செல்லும் போது செல்லடி. அவ்வளவுதான். அவ்வளவுதான். பாருங்க, நம்ம படம் பார்த்துருப்போம், மற்றெல்லாம் இருக்குங்க. இந்த ராமாயணத்து விஷயத்தை அங்கனக்குள்ளே கொண்டு வந்து தந்தா சுலபமாக தெரிஞ்சு போகும். எவ்வளவோ கஷ்டப்பட்டு ராமாயணம் நடத்துவேன் நான். அதாவது ராமனுக்கு பட்டம் இல்லைன்னு சொன்ன உடனே கோவப்பட்ட லட்சுமணனை, அப்போ யார் சொன்னது, நாட்டை அழிப்பேன், கையை வெட்டுப்பேன், மூக்க அறுப்பேன்னு எடுத்துடுறான். அப்புறம் அவர் கூப்பிட்டு சொல்கிறாரு, எப்பா, ஆற்றிலே தண்ணீர் வரவில்லை என்றால் அது ஆறு செய்த பிழை இல்லை, நதியின் பிழையின்று நறும்புணலின்மை, இது விதியின் பிழை. நான் சொல்லித்தர்றேன், சாய்ஸில் விட்டு போயிடுறாங்க. இதே வரிய கண்ணதாசன் எழுதி, இளையராஜா இசையமைச்சு, டி.எம். சௌந்தரராஜன் பாடி, சிவாஜி கணேசன் வாயசைச்சா பாட்டையா படத்தையே விடாமல் உட்காந்து பார்ப்போம். எப்படி நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றம். ஆமாம், நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றம் இல்லை, விதி செய்த குற்றம் அன்றி வேறு யாரம்மா. பறவைகளே பதில் சொல்லுங்கள், மனதுக்கு மனது கொஞ்சம் தூது செல்லுங்கள்.
மனிதர்கள் மயங்கும் போது நீங்கள் பேசுங்கள். நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் 2, ஒன்று மனசாட்சி, ஒன்று தெய்வத்தின் சாட்சியம். அப்படி போகும். இது சிலபஸ்ல இல்லை, டக்குன்னு கொண்டு வந்துட்டோம். இல்லை, இதில் அந்த கேரக்டருக்கு ஏற்றபடி ஒரு வார்த்தை அவருக்கே பொருந்துங்க. ஆண்டவன் அரிய நெஞ்சில் ஒரு துளி வஞ்சமில்லை, அவனன்றி எனக்கு வேறு ஆறுதல் இல்லை. மனிதன் அம்மா மயங்குகிறேன், தவறுக்கு துணிந்த மனிதன் அழுவதில்லையே, தவறியும் வானம் மண்ணில் விழுவ. இத்தனைக்கும் பைக்குள்ள கையை விட்டுக்கிட்டு அசையாம நின்று பாடுவார்க்கு. இதை நம்ம நினைக்கிறோம்ல, பாடுறப்போ சில சமயம் இப்போல்லாம் டிவியில் உள்ளே குதிச்சிருவாங்களோன்னு பயமாக இருக்குது. பாட்டு சீனில் நம்ம மேலே விழுந்துருவாங்களோ அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஒவ்வொன்றா சொல்ல சொல்ல ஆச்சரியமாக இருக்கும். இப்போ பாருங்க, அதை நினச்சி பார்த்தா தன்னுடைய வாழ்க்கையில் அவர் பாட்டில் சில இடங்களில் இந்த கவிக்கூற்றுன்னு சொல்லுவாங்க. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, கதையை நிப்பாட்டிட்டு எந்த பாத்திரமும் பேசாமல் தானே பேசுவார் கதாசிரியர், கவிக்கூற்றுன்னு. கண்ணதாசனுடைய பாடல்களில் பலதில் அவர் தானோ அப்படின்னு தோணுங்க. இது யாருக்கு எழுதலை, அவர் அவருக்கே எழுதிக்கிட்டாரோ அப்படின்னு நமக்கு தோணும். அது மாதிரியான பாட்டு. இவர் பாட்டில் இன்னொன்றும் பார்க்கலாம். காலத்தை சில சமயம் சொல்லிக்கிட்டே வருவார். என்ன எப்படி எப்படின்னா, இந்த பாட்டு சாதாரணமாக நமக்கு தெரியுங்க, ஆனால் அது அவருக்கே அவர் சொன்ன பாட்டுன்னு தோணும். மகாகவி காளிதாசன் ஒரு படம். அந்த மகாகவி காளிதாஸில் டைரக்டர் சந்திரன் ஒருத்தர், அவர் முதல்ல எடிட்டராக இருந்தால் அப்புறம் டைரக்டர் ஆனான்னு சொல்லுவாங்க. அந்த மகாகவி காளிதாஸில் 2 பாட்டு கேபிஎஃப் அவர்களுக்காக, கேபி சுந்தராம்பாளுக்காக இருக்கும். சிவாஜி அவர்களுக்கும் பாட்டு இருக்கும். முதல்ல ஆடு மேய்க்கிறப்போ ஒரு பாட்டு, பின்னாடி மகாகவி காளிதாஸ் ஆன பிறகு ஒரு பாட்டு இருக்கும். இந்த 2 பாட்டும் கேபிஎஸ் பாட்டில் அடையாப்பா. அதில் கண்ணதாசன் தான் வாழ்ந்த காலத்தில், அவர் வாழ்ந்த காலத்தில் அப்படி ஒன்று அவர் எல்லாரும் சேர்ந்து இன்னைக்கு பாராட்டுற மாதிரி பாராட்டலைங்க. அவரையும் போட்டு படுத்திருக்காங்க, ரொம்ப படுத்திருக்காங்க, ரொம்ப கஷ்டப்படுத்திருக்காங்க. அந்த கஷ்டத்தெல்லாம் தாங்கிட்டு அவர் நம்ம நல்லது இருந்திருக்காரு. எப்படி தெரியுமா, மாட்டுக்கு பால் வச்சு பால் கறக்க மாட்டோங்க, புண்ணாக்கும் புல்லும் தான் போடுவோம், அது தின்னுட்டு நமக்கு பாலாக தரும். அவர் துன்பத்தெல்லாம் அனுபவித்து இன்பமாக நமக்கு கொடுத்தாரு. அதாங்க சிறப்பு. அந்த மகாகவி காளிதாசை பற்றி அந்த காளியாக வரக்கூடிய நம்முடைய கேபி சுந்தராம்பாள் உருவத்தெல்லாம் மாற்றி காட்ட மாட்டாங்க, அப்படியே இருப்பாங்க. காலத்தில் அழியாத காவியம் தரமல்ல, மாபெரும் கவி மன்னனே உனக்கு தாயொரு மொழி சொல்லுவேன். இது அவருக்கே அவர் எழுதின பாட்டு தான் நான் நினைக்கிறேன். எந்த இடத்துல தெரியுங்களா, ஊருக்கு கதை சொல்வோன் உள்ளத்தை வதை செய்தால் என்ன ஆகும்? நல்லது தானே செஞ்சிட்ருக்கேன், எனக்கு ஏன் கஷ்டம் வரணும் சொல்லிட்டு அதுக்கு ஒரு விடையும் சொல்லுவாருங்க. கவலைப்படாத, என்ன ஆனால் நீ ஜெயிப்ப, சந்தனம் சேராகுமா அப்படிம்பாங்க. நீ சந்தனம்டா, நீ ஒரு நாள் சேரா மாற மாட்ட. காலத்தில் அழியாத காவியம் தரவல்ல, மாபெரும் கவி மன்னன். காளிதாசனுக்கு பாடினதுங்க, கண்ணதாசனுக்கு பொருந்துங்க. பாடுங்க. அருமையான பாட்டு. காலத்தில் அழியாத காவியம் தர வந்த மாபெரும் கவி மன்னனே உனக்கு தாயோரு மொழி சொல்லுவேன். என்ன சொல்லுவாங்களாம்? உணர்ச்சியில் விளையாடும் உன்னத கவி சிங்கம், உணர்ச்சியில் விளையாடும் உன்னத கவி சிங்கம், தளர்ச்சியில் விழலாகுமா மகனே சந்தனம் சேராகுமா? பல்லக்கு பரிவாரம் படையுடன் முடியும் உன் சொல்லுக்கு விலையாகுமே, உன் தோளுக்குள் புவியாடுமே. ஊருக்கு கதை சொல்வோர் உள்ளத்தை வதை செய்தால், ஊருக்கு கதை சொல்வோர் உள்ளத்தை வதை செய்தால், சீர்பெரும் கவி வாடுமே
மகனே தெய்வத்தின் முகம் வாடுமே. பாருங்க, ஒரு கவிஞன் முகம் வாடிச்சுன்னா தெய்வத்தினுடைய முகமே வாடி போகுதுங்கிறாரு. யார் சொல்லுவாங்க? யார் சொல்லுவாங்க? அப்ப எந்த அளவுக்கு ஒரு கவிஞனை கம்பன் முகம் வாடினா ராமன் முகம் வாடிருங்க. அதான் உண்மை. அதுதான், அதைத்தான் சொல்றது. அந்த இடத்துல கவி முகம் வாடுனா கடவுள் முகம் வாடும். அது சீர்பெரும் கவி வாடுமே மகனே தெய்வத்தின் முகம் வாடுமே. உனக்காக கடவுள் அழுதுருவாருங்கிறாங்க. இந்த 2 சரணத்தை எல்லாம் சொல்லி முடிச்சாச்சு. இனிமேல் எப்படி சொல்ல முடியும்ன்றார். அதுதான் அவருடைய சிறப்பு. வாழ்வென்றும் தாழ்வென்றும் வளம் என்றும் குறைவென்றும் சக்கரம் சுழல்கின்றது, அதில்தான் சரித்திரம் நிகழ்கின்றது. யாருக்கும் வாழ்வுண்டு அதற்கொரு நாளுண்டு, யாருக்கும் வாழ்வுண்டு அதற்கொரு நாளுண்டு, அதுவரை பொறுப்பாயடா மகனே என் அருகினில் இருப்பாயடா. அடட, அதேப்பா ராஜுக்காக இது சொல்லணும். ராஜு, இது கேவி மகாதேவன் இசையமைப்பு. ஆனால் இதில் விஸ்வநாதனுடைய குரலில் கேட்கலாம். எம்எஸ்வியோடைய குரல் அது எங்கன்னா, சீர்பெரும் கவி வாடுமே மகனே வந்துடுறாரு பாருங்க. யாருக்கும் வாழ்வுண்டு அதற்கொரு நாளுண்டு, அதுவரை பொறுப்பாயடா மகனே அருகினில் இருப்பாயடா. அப்படி வருது பாருங்க. அது பாருங்க, அதை பாசிட்டிவாக முடிக்கிற மாதிரி நீ வருந்தா அதை உனக்கு காலம் இருக்குது. அதே நேரத்தில் தான், அதே படத்தில் தான் இன்னொரு பாட்டு. அவர் காமராஜ் அவர்கள் பெருந்தலைவர் ரஷ்யாவுக்கு போகிறாரு. அப்போ கொஞ்சம் எதிர்கட்சிகள்லாம் அவரை கேள்வி பண்ணுற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ சப்போர்ட் பண்ணி பாடுறாருங்க. நீ சாதாரண நினச்சி போக வேண்டாம், உனக்கு எல்லாம் இருக்குது, நீ போயிட்டு வா. அப்படியா அது விஷயம்? சென்று வா மகனே, சென்று வா, அறிவை வென்று வா மகனே, வென்று வா சொல்லிட்டு, ஆமாம், நீ போ, உன் கூட நான் இருப்பேன். அதுதான் வார்த்தை. நீ ஒன்றும் எதுக்கு கவலைப்படாத, அங்கே நான் உனக்காக நான் காத்திருப்பேன். அறிவுலகம் முன்னை அழைக்கின்றது, ஏதும் அறியாதவன் என்றே நினைக்கின்றது. அரண்மனை வாசல் திறக்கின்றது, அரண்மனை ஒண்ணுங்க. இந்த அரண்மனைன்னு பாடும்போது அரண்மனை வந்துருது. இப்ப இருக்கிறவங்களுக்கு ரொம்ப புரியாது, வித்தியாசம் புரியாது. நம்ம ஜாகிரதையா பாட வேண்டியது. அரண்மனை வாசல் திறக்கின்றது, அங்கே ஆணவம் புன்னகை புரிகின்றது. சென்று வா மகனே, சென்று வா, அறிவை வென்று வா மகனே, வென்று வா. நீ இருக்கும் இடத்தில் நான் இருப்பேன். இந்த வார்த்தையை விட்டுட்டாங்க நம்ம. உன் நிழலிலும் பொருளாக குடியிருப்பேன். காளி அந்த கவிஞனுக்கு சொல்றார், நிழல் ஒரு பொருளா இல்லை, ஆனா அந்த நிழலில் நான் ஒரு உண்மை பொருளாக உனக்காக இருப்பேன், கூட வருவேன்றான். நீ இருக்கும் இடத்தில் நான் இருப்பேன், உன் நிழலிலும் பொருளாக குடியிருப்பேன். தாயிருக்கும் வரையில் கலக்கமில்லை, இந்த தாயிருக்கும் வரையில் கலக்கமில்லை. எந்த சபையிலும் உனக்கு நடுக்கமில்லை. சென்று வா மக. இதே நினைக்க அப்பா ஞாபகம் தான் வருது. எவ்வளவு சபை பார்த்துருப்பார். ஒரு பக்கம் சினிமா பார்த்துருக்காரு, வசனம் பார்த்துருக்காரு, நாடகம் பார்த்துருக்காரு, பத்திரிகை பார்த்துருக்காரு, கம்பன் விழாக்கள் பார்த்துருக்காரு, கவியரங்க தலைமை பார்த்துருக்காரு, ஆல் இண்டியா ரேடியோ கவியரங்கங்கள் பார்த்துருக்காரு. எந்த சபையிலும் அவருக்கு நடுக்கம் இல்லை. ஏன்னா தாயிருக்கும் வரையில் கலக்கம் இல்லை. பின்னால் அவருடைய சிறுகூடற்பட்டி மலையரசி கூட துணையாகவே இருந்ததுனால அவர் நகைச்சுவையான பாட்டு எழுதலையா அப்படின்லாம் ஒரு கேள்வி கேட்பாங்க. நீங்கள் என்ன 2 பேரும் ஜோக் சொல்லுவீங்கன்னு வந்தால் நீங்களும் சேர்ந்து அழுதுகிட்டு இருக்கீங்கன்னு அப்படில. என்ன அப்படின்னா, எந்தெந்த இடத்துக்கு ஏற்றபடியான விஷயங்கள் சொல்லணுமோ அது ரொம்ப அருமையாக இருக்கும்.
எல்லா இடத்துலையும் எல்லா விஷயம் பேசிட முடியாது. நான் ஒரு தடவை ஒரு பள்ளிக்கூடத்துக்கு பேச போனப்போ அந்த பள்ளிக்கூடத்து நிறுவனருடைய காரில் போகிறேன். அவர் பள்ளிக்கூடம் போகிறதுக்குள்ளே என்னை படுத்தி விட்டார். பகவத்கீதை தெரியுமா அப்படின்னாரு. எதுக்குன்னே, அங்கே வந்து பேசணும் அப்படின்னாரு. ஐயோ இதனடா வம்பா இருக்கு. திருமூலர் தெரியுமா, எதுக்கு, அங்கே வந்து பேசணும். ஐயோ திருப்பி இன்டர்வியூ வைப்பாங்க போட்டுருக்கு நமக்கு அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன் நான். இப்படியே சொல்லிக்கிட்டே வர்றாரு. அங்கே நான் இதெல்லாம் நினச்சிக்கிட்டே போகிறேன். பகவத்கீதை இது அது சொல்லணும் இது சொல்லணும்ட்டு. அங்கே போனால் எல்கேஜி 4 செக்ஷன், யூகேஜி 3 செக்ஷன், 5ஆம் கிளாஸ் பையங்கள்லாம் கலாட்டா பண்ணுவாங்கன்னு முன்னாடியே அனுப்பிட்டாங்களாம். இப்போ நான் அங்கே போய் பகவத்கீதை, திருமூலர், தாய்மானவர் சுவாமி இதெல்லாம் நான் பேசணும். நான் போனவுடனே ஒரு போய் எப்பா அழுகிறியா என்னைய பார்த்து. இல்லை பிரச்சனை அதுதான். அவங்க அப்பா எதிர்பார்த்துட்டே நான் போயிட்டேன். அந்த நேரத்தில் அவர் அங்கேருந்து ஒன்றும் இல்லை, பயப்படாதுன்னு இருக்காரு. அவர் வேலிக்கு வெளியில் நின்று. நான் அப்புறம் இவர்கிட்ட சொன்னேன், நீங்கள் சொன்ன பகவத்கீதை திருமூலர்லாம் உங்கள் வீட்டில் வந்து பேசுகிறேன். இப்போ இந்த குழந்தைகளுக்கு கதை சொல்கிறேன். என்எஸ் கிருஷ்ணன் சொன்ன கதையை, ஒரு ஊரில் ஒரு முயலும் ஆமையும் இருந்தேன்னா, ரெண்டும் போட்டி போட்டுறேன். உடனே அதில் ஒரு குழந்தை ரொம்ப புத்திசாலித்தனமாக தெரியும் இந்த கதையெல்லாம் பழசு அப்படி எங்கள் பாட்டி சொல்லிட்டா அப்படின்னு. என்ன தெரியும்னு கேட்டேன். போட்டி போட்டுச்சு. அதில் வந்து யார் ஜெயிச்சான், ஆமை ஜெயிச்சிருச்சு, முயல் தோற்று போச்சு, இதைத்தானே சொல்ல போகிறீங்க. அந்த பிள்ளை கேட்குது. நான் சொன்னேன் அப்படிலாம் சொல்லன்னா ஒன்றும் அல்ல, சொல்கிறேன் கேளு. முயலும் ஆமையும் போட்டி போட்டன, முயல் ஆமையால் தோற்றது அப்படின்னு சொன்னேன். இதைத்தான் நான் சொன்னேன் அப்படின்னு அந்த பிள்ளை. இல்லை, நான் சொல்கிற மாதிரி சொல்லு. முயல் கூட்டல் ஆமை தோற்றது சொல்லு. முயல் கூட்டல் ஆமை தோற்றது, முயலாமையால் தோற்றது, முயலாமையால் தோற்றது. வலிமை உள்ளதாக இருந்தாலும் முயல் முயற்சி செய்யவில்லை, தோற்று போனது. இந்த கதை எழுதினவனுக்கே தெரியாது முயலும் ஆமையும் சேர்ந்தால் முயலாமைன்னு வருங்கிற விஷயத்தை என்எஸ் கிருஷ்ணன் ஒரு பள்ளிக்கூடத்தில் பேசினது. இதை நான் டக்குன்னு அந்த இடத்துல எடுத்து, இதுதான் முடியும். நம்ம எல்லா இடத்துலையும் நான் படித்து வந்ததை எழுதுவேன். ஒரு வாத்தியார் கேட்டிருக்காரு, திருக்குறளை எழுதியது யார்? ஒருத்தர் எழுந்திரிச்சு கம்பர் அப்படின்னு இருக்கான். அவர் உங்கள் அப்பாவை கூட்டுவா. அவங்க அப்பா வந்தார். என்னங்க திருக்குறள் எழுதுன யாருன்னு கேட்டால் கம்பர்ன்னு சொல்கிறான்னு. நீங்கள் கம்பராமாயணத்தை எழுதுனது யாருன்னு அவன்கிட்ட கேட்டிருக்கணும். அவனுக்கு விடை தெரியுது, நீங்கள் ஏன் கேள்வியை மாற்றி கேட்டீங்க? அவர் என்ன நினைப்பார், குடும்பமே முட்டாப்பையில் தான் இருப்பாங்க போட்டுக்கு. அதனால் விடையெல்லாம் வச்சுக்கிட்டு ஒன்றும் இது பண்ண முடியாது. இப்போ நம்ம எந்த இடத்துல நகைச்சுவை சொல்கிறாரு, எப்படி சொல்கிறாருன்னு கேட்டால், நம்ம முதல்ல பார்த்த எம்.ஆர். ராதா அவர்களே ஹலோ மிஸ்டர் ஜமீன்தார் படம், அதில் வந்து அவர் பியூட்டி பார்லர் வச்சுருப்பார். அதில் அவங்க அந்த ஹேர் கட் பண்ணிக்கிட்டே பாடுறதா எல்லாருமா சேர்ந்து நின்று பாடுற பாட்டு. அந்த பாட்டை பார்த்திங்கன்னா அதில் எவ்வளோ பெரிய விஷயங்கள் சொல்லுவாருங்கிறீங்க. எம்.ஆர். ராதா அவர்கள் அதில் அந்த காமெடி ரோலே பண்ணியிருப்பார். இத்தனைக்கும் ஹீரோ வந்து ஜெமினி கணேசன் அவர்கள், சாவித்திரி வந்து கதாநாயகி அவர்கள். அப்போ இந்த பாட்டு ரொம்ப எளிமையாக யாராக இருந்தால் என்ன, எங்கிட்ட வந்து தலை குனிஞ்சு தான் உட்காரணும். சலூனில் பாடுறாரு. சலூனில் நான் இப்படி தான் இருப்பேன் அப்படி சொல்ல முடியுமா? இல்லை. அப்போல்லாம் அப்படி அந்த ஹேர் கட் பண்ணுறப்ப எப்படி வெட்டுவாங்க, எவ்வளோ இப்படி இருப்பேன், அதை பூரா அழகாக சொல்லிப்பாங்க. அப்படி வர்றவங்க எங்களுக்கு சொந்தமா இல்லை, எங்களுக்கு பந்தமா இல்லை, நாங்கள் சொன்னால் கெடுத்து அப்படிலாம் இல்லை. ஆனால் நாங்கள் சொன்ன உடனே அவங்க எல்லாம் செஞ்சு காட்டுவாங்க அப்படின்னு இந்த பாட்டு இருக்கும். ஓஹோ சொந்தமும் இல்லே பந்தமும் இல்லே, சொன்ன இடத்தில் அமர்ந்து கொள்கிறார். நாங்கள் மன்னரும் இல்லே, ஓஹோ மந்திரி இல்லே, வணக்கம் போட்டு தலையை சாய்க்கிறார். எப்படி இருக்கு? ஓஹோ சொந்தமும் இல்லே பந்தமும் இல்லே, சொன்ன இடத்தில் அமர்ந்து கொள்கிறார். நாங்கள் மன்னரும் இல்லே, மந்திரி இல்லே, வணக்கம் போட்டு தலையை சாய்க்கிறார்.
வளரவிட்டால் மனிதரெல்லாம் குரங்குகளாவார், மனிதர் குரங்குகளாவார். நாங்கள் வழித்து விட்டால் மறுபடியும் மனிதர்களாவார். அழகுள் என்ன அழகு பாருங்க, அந்த டியூன்ல இருக்கிற அழகும் பாருங்க. எம்எஸ்சி எப்படி வளரவிட்டால் மனிதரெல்லாம் குரங்குகளாவார், மனிதர் குரங்குகளாவார். நாங்கள் வழித்து விட்டால் மறுபடியும் மனிதர்களாவார், அழகுள்ள மனிதர்களாவார். மைனரை எல்லாம் வெட்டி முடிப்போம், பக்தருக்கெல்லாம் மொட்டை அடிப்போம், தாடையில் மட்டும் தாடியை விட்டு மீதியை தீட்டுவோம். மைனரை எல்லாம் வெட்டி முறிப்போம், பக்தருக்கெல்லாம் மொட்டை அடிப்போம், தாடையில் மட்டும் தாடியை விட்டு மீதியை நீட்டுவோம். சொந்தமும் இல்லே பந்தமும் இல்லே, சொன்ன இடத்தில் அமர்ந்து கொள்கிறார். நாங்க மன்னரும் இல்லே மந்திரி இல்லே, வணக்கம் போட்டு தலையை சாய்க்கிறார். இப்ப பாருங்க பஞ்சு. இருக்கும்போது இருக்கும்போது தைலம் போட்டு அழகு செய்கிறார், மனிதர் அழகு செய்கிறார். அது இறங்கிவிட்டால் திரும்பி பார்க்க வெறுப்பு கொள்கிறார், அவரே வெறுப்பு கொள்கிறார். தலையின் இழிந்த மயிரனையர் மாந்தன் நிலையின் இழிந்த கடைங்கிறார். மயிருங்கிற வார்த்தை பயன்படுத்துறார் வள்ளுவர். தலையிலிருந்து விழுந்த மயிர், அது என்னன்னு அர்த்தம்? உன் தலையிலிருந்து உன் மீது விழுந்த மயிருக்கு சமானம். நீ உன் நிலையில் இருந்து தெரிந்து விட்டால் மானத்தை நீ இழந்து விட்டான்னு அர்த்தம். அது எப்படி வைக்கிறார் பாருங்க கவிஞர், போற போக்குல சொல்றார் பாருங்க. இருக்கும்போது தைலம் போட்டு அழகு செய்கிறார், மனிதர் அழகு செய்கிறார். அது இறங்கிவிட்டால் திரும்பி பார்க்க வெறுப்பு கொள்கிறார், அவரே வெறுப்பு கொள்கிறார். உள்ள இடத்தில் உள்ளவரைக்கும் இந்த உலகம் உன்னை மதிக்கும், நிலைமை கொஞ்சம் மாறிவிட்டால் ஏறி மிதிக்கும். உள்ள இடத்தில் உள்ளவரைக்கும் இந்த உலகம் உன்னை மதிக்கும், நிலைமை கொஞ்சம் மாறிவிட்டால் ஏறி மிதிக்குமே. சொந்தமும் இல்லே பந்தமும் இல்லே, சொன்ன இடத்தில் அமர்ந்து கொள்கிறார். நாங்க மன்னரும் இல்லே மந்திரி இல்லே, வணக்கம் போட்டு தலையை சாய்க்கிறார். சில பாட்டுக்கான டியூன் வந்து எப்படின்னா, தயாரிப்பாளர், கதாநாயகன், இப்போ இசையமைப்பாளர் யார் முடிவு பண்ணாலும் அதுக்கு மேலே ஜெயிக்கிறதுன்னு ஒன்று உண்டு. தங்கைன்னு ஒரு படத்தில் கேட்டவரெல்லாம் பாடலாம்னு ஒரு பாட்டு இருக்கும். இந்த பாட்டுக்கு வந்து பல்வேறு இசை போட்டாங்களாம். போட்டுட்டு எது நல்லா இருக்குது எது நல்லா இருக்குன்னு அவங்களுக்குள்ளே பேசிக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போது போஸ்ட்மேன் வந்து தபால் கொடுக்க வந்திருக்காரு. அப்போ இந்த பாட்டை இந்த மியூசிக்கை போட்டுக்காட்டு அப்படின்னு பாலாஜி சொன்னாராம். அவர் கேட்டுட்டு அந்த இதை போட்டுக்க அப்படின்னாராம். அது போட்டிருக்காங்க, அது நல்லா இருக்குண்ணே, சரி அதை போட்டிருக்கேன். உள்ள போஸ்ட்மேன் இவங்க எல்லாரும் எக்ஸ்பர்ட்ஸு. அப்படி போட்ட பாட்டு தான் இந்த கேட்டவரெல்லாம் பாடலாம், என் பாட்டுக்கு தாளம் போடலாம். இந்த பாட்டில் அவர் சிவாஜியினுடைய அந்த நடிப்பை பார்த்தீங்கன்னா, சீட்டுக்கட்டு ராணி, சீட்டுக்கட்டு ராணி மாப்பிள்ளை தேடி ஊர்வலம் போனாள் ஒரு நாளில், கூட்டத்தோடு நானும் பார்த்து கொண்டு நின்றேன், கூட வந்த தோழி என்னை பார்த்தாள், கண்ணாலே ஜாடை செய்து கையோடு என்னை கொண்டு போனாள் தோழி, வயது 60க்கு மேலே, கேட்டவர் எல்லாம் பாடலாம், என் பாட்டுக்கு தாளம் போடலாம். சபாஸ், அருமை. நிறைவாக நாங்கள் முடிக்கிறோம். எப்படி அப்படின்னா, எதை நினைக்கிறோமோ அது ஆவோம்னு நம்ம சொல்கிறோம். எண்ணியாங்க எதுவர் எண்ணியர் திண்ணியராக பெறின் அப்படிம்பார் திருவள்ளுவர். எதுவாகணும்னு நினைக்கிறோமோ அது வாவோம். அது வாகிறதுக்கு என்ன வேணும்னா, அதை நோக்கி நடந்துக்கிட்டே இருக்கணும், நகர்ந்துக்கிட்டே இருக்கணும். புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வந்து அவருடைய வாழ்க்கை வரலாறு சொன்னால் ஆச்சரியமாக இருக்கும். நான் ஒரு தடவை இலங்கை போயிருந்தப்போ மாத்தளை பகுதியில் போயிட்டுருக்கேன் காரில். திடீர்னு அந்த டிரைவர் என்கிட்ட, சார் கையெடுத்து கும்பிட்டுங்க அப்படின்னாரு. நான் ஏதோ கோயில் விட்ட பார்க்கணும்னு சொல்லி ஜன்னல்லாம் திறந்து சுற்றி பார்த்தேன், ஒன்றையும் காணும். என்னத்தையா கும்பிட சொல்கிறேன்னே.
இந்த கிராமத்தில் தான் எம்ஜிஆர் பிறந்தார். இலங்கையிலங்க. அவங்க கேரளாவில் இருந்திருக்காங்க, அங்கே பஞ்சம் பிழைக்க போயிருக்காங்க. அவர் பிறந்தது அங்கே தானா. அந்த இடத்த கையெடுத்து கும்பிட்டுக்கோங்கன்னு சொல்லி என்னை அவர் சொல்கிறாருங்க. அங்கே இருக்கிறவர் அவங்க தெய்வமாக நினைக்கிறாங்க. அவர் அந்த குழந்தையை தூக்கிட்டு படகுல வர்றாங்க. இந்த குழந்தை தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ஆகுங்கிறது யாருக்கு தெரியுங்க? ஆனால் எம்ஜிஆர் மனசுக்குள்ளே வச்சுருந்தார். எப்படி வச்சுருந்தார்? இந்த உலகம் எனக்கானது, அந்த உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதி எனக்காக, மலர்கள் மலர்வது எனக்காக, அன்னை மடியை விரித்தால் எனக்காக, தவழும் நிலவாம் தங்கரதம், தாரகை பதித்த மணிமகடம், குயில்கள் பாடும் கலைக்கூடம் கொண்டது எனது அரசாங்கம். ஞாபகம் வச்சுக்கோங்க, அரசாங்கம் அவருக்கே ஆயிடுச்சு. இது இந்த பாட்டுக்கான பிஜிஎம் இருக்கு இல்லையா, நீங்கள் காலையில் எழுந்திரிச்சு வேறு ஒன்றும் செய்ய வேணாங்க. இப்போ பல் வளர்க்குறமோ இல்லையே, செல்லு விளக்கிட்டு இருக்கோம். எடுத்த உடனே எழுந்திரிச்சு தேய்தையும் தேய்ச்சிக்கிட்டு இந்த வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த பாட்டோட தொடக்க இசை இருக்குல்ல, அதை மாத்திரம் நீங்கள் கேட்டு பாருங்கள். எம்ஜிஆர் சின்ன பிள்ளையில் அப்படி ஜெயிலுக்குள்ளே போயிட்டு வெளியே வர்றப்ப அந்த கேட்டை திறப்பாங்க, காலை மட்டும்தான் எம்ஜிஆரை காட்டுவாங்க. அந்த பாட்டோட மியூசிக் ஆரம்பிச்சிடும். சுறுசுறுப்பு ஆட்டே அப்பா நிற்கவே மாட்டார். அந்த பாட்டு முழுக்க ஓடி போய் படகுல ஏறுவார், ஓடி போய் வண்டியில் ஏறுவார், ஓடிக்கிட்டே இருப்பார். அது என்ன தெரியுங்களா, நான் அடிக்கடி பேசுகிற பார்த்து தான் சொல்லுவேன், எப்பவும் சுறுசுறுப்பாக இருக்கணுங்கிறதுக்கான விஷயம். விசையுறு பந்தினை போல் மனம் வேண்டியபடி செல்லும் உடல் கேட்டேன், பாரதி சொல்கிறான். ஸ்பீடு பால் மாதிரி போகணுமா மனசு, போகும். அது போகிற அளவுக்கு நம்முடைய உடம்பு வேணுமா. இந்த பாருங்கள், இந்த பாட்டை பாருங்கள். இந்த மாட்டு வண்டியில் போய் ஏறுவார், படகுல போய் ஏறுவார், அப்படி சுற்றிக்கிட்டே போகிற மாதிரி போயிட்டே இருப்பாருங்க. இந்த சைக்கிள் ஸ்போக்ஸ் காமிப்பாங்க. ஆமாம், அதில் சக்கரத்துக்குள்ளே இருக்கிற மாதிரி இருப்பார். பாடுங்க. தவழும் நிலவாம் தங்கரதம், தாரகை பதித்த மணிமகுடம், குயில்கள் பாடும் கலைக்கூடம் கொண்டது எனது அரசாங்கம். குயில்கள் பாடும் கலைக்கூடம் கொண்டது எனது அரசாங்கம். உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக, காற்றில் மிதக்கும் ஒலிகளிலே, கடலில் தவழும் அலைகளிலே, இறைவன் இருப்பதை நான் அறிவேன், என்னை அவனேதான் அறிவான். இறைவன் இருப்பதை நான் அறிவேன், என்னை அவனே தான் அறிவான். உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக. எப்படி முடியுது? எல்லாம் எனக்குள் இருந்தாலும் என்னை தனக்குள் வைத்திருக்கும் அன்னை மனமே என் கோயில், அவளே என்றும் என் தெய்வம். அன்னை மனமே என் கோயில், அவளே என்றும் என் தெய்வம். உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக, மலர்கள் மலர்வது எனக்காக, அன்னை மடியை விரித்தாள் எனக்காக. ஆகா, ஒரு சின்ன நேர் விருப்பம், அதோட நம்ம நிகழ்ச்சி நிறைவு செய்யலாம். இந்த மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்றுன்னு அவன்தான் மனிதன்ல ஒரு அருமையான பாட்டை அண்ணா தேர்ந்தெடுத்திருந்தாரு. அதில் ஒரு சரணம் நம்ம வீரமணி ராஜு பாடணுன்ட்டு, ஏன்னா நேரமாயிருச்சு. இதை வீரமணி ராஜு மீண்டும் நம்முடைய நிகழ்ச்சியில் பங்கு பெறும்போது இதை பற்றி நம்ம விரிவாக பேசுவோம். இப்போதைக்கு ஒரே ஒரு குறிப்பு சொல்லுகிறேன். இந்த பாட்டு ரெக்கார்ட் ஆகும்போது ராஜு அங்கே இருந்தார். அதனால அந்த ஒரு கதை இருக்கு, அந்த சஸ்பென்ஸ் வச்சிருவோம் நம்ம. ஒரு சரணம் எங்களுக்காக பாடுங்க. பாடுங்க வாங்க. விதியின் ரதங்களிலே நாம் விரைந்து பயணம் செய்தால் மதியும் மயங்குதடா, சிறு மனமும் கலங்குதடா. கொடுக்க எதுவும் இல்லை, என் குழப்பம் முடிந்ததடா. கணக்கை முடித்து விட்டேன், ஒரு
கவலை முடிந்ததடா, மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று, இறைவன் நினைப்பதுண்டு பாபம் மனிதன் என்று. அது அவங்ககிட்ட தான் கேட்டால் தெரியும். இந்த பாட்டுக்கான ஒரு செய்தி இன்னைக்கு காலையில் பார்த்தேன். அதாவது இது சிங்கப்பூரில் இந்த பாட்டும் எடுத்தாங்க, அன்பு நடமாடும் கலைக்கூடமே எடுத்தாங்க. இந்த பாட்டினுடைய பின்பகுதியும் எடுக்கிறாங்க. அந்த இதில் எல்லாம் நடந்து வர்ற மாதிரி, இடுகாட்டில் நடந்து வர்ற மாதிரி. இதுக்கான அந்த இது ஒளிநாடாக கொண்டு போகாமல் போயிட்டாங்களாம். ஒளிநாடாக கொண்டு போய் அதுக்கேற்றபடி வாயை சேர்க்கணும். சிவாஜி அவர்கள் சிங்கப்பூரில் எடுக்கிறாங்க. சிங்கப்பூரில் எடுக்கிறப்ப இந்த ஒளிநாடாக இல்லாதப்ப யார் போய் சிவாஜிட்டு சொல்கிறது, திருப்பி கால் சீட் எப்படி வாங்குறது, எல்லோரும் எப்படி கூப்பிட்டு வர்றதுன்னு ஒன்றும் வேண்டாம், ஒன்றும் பயப்படாதீங்க. அந்த பாட்டு எனக்கு ஞாபகம் இருக்குது. நான் என்ன பண்ணிடுறேன், மைம் பண்ணுற மாதிரி நான் என்னுடைய லிப்பை அசைச்சிட்றேன், பாட்டை பின்னாடி சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டினுடைய பகுதி என்னென்ன எடுக்கணுமோ அத்தனை வரிக்குரிய விஷயத்தையும் லிப்பு மாறாமல் செஞ்சுருக்காருங்க சிவாஜி அவர்கள். இந்த பாட்டுக்கு தான் அது அப்படியே படத்தில் தெரியாது, நம்மளும் இல்லை, பல விஷயம் தெரியாது. இப்போ நமக்கு என்ன தெரியுங்களா, எப்பப்போ எப்படி இருக்கணும்னு தெரிஞ்சுக்கிட்டாலே போதுங்க. பாபுன்னு ஒரு படம், அந்த படத்தில் ரிஷாகரன் வருவார். அந்த ஒரு செயின் நன்றிக்காக ஒருவேளை சாப்பாடு சாப்பிட்டா அந்த வீட்டுக்கு எப்படி உழைக்கணுங்கிறதா அந்த படம். அது ஒரு மூலப்படம், மலையாள படம். தமிழில் ஏசி திருலோச்சந்தர் டைரக்ட் பண்ணிப்பார். இந்த படம் 100 நாள் ஓடுது. சிவாஜி குடும்பத்தோடு போய் தேட்டரில் படம் பார்க்குறாரு. படம் பார்த்துக்கிட்டு இருக்கவ திடீர்னு அழுதுறாரு சிவாஜி. அந்த அம்மா கேட்குறாங்க, கமலாம்பாள் எப்படி கேட்குறாங்க, அவன் என்னம்மாம்மா நீங்கள் தான் நடிச்சிருக்கீங்க, ஏன் அழுகிறீங்க? இல்லை நடிக்கும்போது நடிகன், பார்க்கும்போது ரசிகன் அப்படின்னாரான். அதுதான் வேணும். அப்படி இருந்தால் தாங்க அது கலை தெய்வீகமாக மிளிரும். பாருங்க, அது சொல்கிற போது இந்த பாட்டோட வரியோட தன்மை, அவன்தான் மனிதன் மாதிரி ஒரு படம் பார்க்கவே முடியாதுங்க. நான் அந்த பார்த்து என்ற சனி என்னுடைய யூடியூப்பில் போட்டுக்கிட்டே வருவேன். எப்படி இருக்குங்கிறீங்க, இன்டர்வல் வரைக்குமான ஜாலியும் அதுக்கு பிறகு இருக்கக்கூடிய சோகமும். பஞ்சர்நாசலம் வசனமா, பஞ்சர்நாசலம் ப்ரொடியூசர் அவங்க, வசனம் பஞ்சர்நாசலம். என்ன அற்புதம்ங்கிறீங்க. படம் பார்த்தா தான் நமக்கு ரசிக்க தெரியும், விட்டுறவே முடியாது. அதுவும் இவர் விரும்புவார், மனைவி இறந்து போவா, குழந்தை இறந்து போகும், இவர் விரும்புவார். ஜெயலலிதா அவங்கள பிஏவை அதை சொல்கிறதுக்காக கடிதம் எழுதி கொடுத்துருப்பார் மேஜர் சுந்தரராஜன்ட்ட. அவங்க படிச்சிருப்பாங்கன்னு நினச்சிட்டு இருப்பார். அவங்க வந்துடுவாங்க. இப்போ 2 பேரும் பேசணும், அவங்களும் பேசணும், இவரும் பேசணும். இவர் தன்னுடைய விருப்பத்தை சொல்லணும், அவங்களும் சொல்லணும். அடையா அப்பா, அந்த இடத்துல பார்த்திங்கன்னா கல்யாணம் பண்ணிக்கிட்டா நல்லது. அவங்களும் ஆமாம், அதுதான் நான் சொல்ல வந்தேன். 2ஆம் தரமாக இருந்தால் என்ன, இவர் என்ன நினைப்பார், நம்மளை தான் சொல்கிறாங்க. அந்த அம்மா முத்துராமனை சொல்லிக்கிட்டு இருக்கோம். இப்படியே வசனம் போய்கிட்டே இருக்குங்க. கடைசி அந்த அம்மா சந்துருவை கல்யாணம் பண்ணால் தப்பு இல்லைன்னு கேட்கும்ல, சிவாஜி திரும்ப வருங்க. எங்கள் ஊரில் என்ன செய்வாங்க தெரியுமா, காசு சரியாக போச்சுடா அப்படின்னு போவாங்க. கொடுத்த காசு சரியாக போச்சான். அப்படி திரும்பிட்டு, இவ்வளவு நேரம் நீ அவரை பற்றி தான் பேசுனியா, இதுலேயும் எனக்கு ஏமாற்றமா. அதுக்குள்ளே அவர் மேஜர் சுந்தரராஜன், எஜமா நீங்கள் கொடுத்த கடிதத்தை கொடுக்க மறந்துட்டேன், இந்த கொடுத்துற காலாவதியான பத்திரம் உள்ள கொண்டு வை அப்படிம்பாரு. படம் பார்க்குறப்ப இப்படி பார்க்கணும். இப்போ நமக்கு பயமாக இருக்குது. நான் இங்கே ஒரு தேட்டரில் படம் பார்த்தேன், செகண்ட் ஷோ. ஒரு பையன் பாத்ரூம் செப்பலை போட்டு, நான் பாதிலேயே குளிச்சுக்கிட்டு இருக்கப்போ ஒடியான்ட்டாடாக்குன்னு நினச்சேன் நான். அதே மாதிரி ட்ரௌசர் போட்டு காதில் என்னமோ மாட்டி
2 செல்லு வச்சு இவ்வளோ பெரிய பாப்கார்ன் மூட்டையை கொண்டு வந்து நான் அதை தலைக்கு வச்சு படுக்க போகிறேன்னு தான் நினச்சேன். மெல்றான், திங்கிறான், கேட்குறான், குடிக்கிறான், படம் ஓடிக்கிட்டே இருக்குங்க. நடுவில் போயிட்டாங்க எந்திரிச்சு. எப்படி இந்த யோசனை வரும்? கலையை ரசிக்காவிட்டால், லைக்காவிட்டால், நான் ஒன்றும் நேரத்தை கடத்த சொல்லலை. அதில் அது மாதிரி இருந்தால் தான் நம்ம மனசுக்குள்ளே அது உருவாகும். பாருங்க, இந்த வரியை அவர் பாடட்டும்னு ஏன் சொல்கிறாரு? இவங்களுக்கு பாட தெரியாதா? எவ்வளோ அழகாக பாடுறாரு. இது அவர் செய்யட்டுமே, அது எவ்வளோ சிறப்பாக இருக்கும். உண்மையிலேயே நாங்கள் விடைபெற நேரம் வந்துருச்சு. விட்டா விடியக்கால வரைக்கும் பேசுவோம். அடுத்த தடவை வைகுண்ட ஏகாதசிக்கு எங்களை கூப்பிடுங்க. இல்லை ரொம்ப நாள் ஆகும் போல் தெரிஞ்சுன்னா சிவராத்திரி கூட கூப்பிடுங்க. அப்போ வந்தாலும் இதே கோஷ்டி வருவோம். நீங்கள் வாங்க, ஒரு கை பார்ப்போம். நன்றி, வணக்கம். நாளும் நல்ல தமிழ் கேட்க முனைவர் ஞானசம்பந்தம் அவர்களின் கேளுங்கள். அவருக்கு மூத்த ஒரு ஞானசம்பந்தம் இருக்கார், அதுவும் பிரமாமான தமிழ், அதையும் அவரே சொல்லுவார். கண்டிப்பாக கேளுங்க, நான் கேட்டுட்டு இருக்கேன். வணக்கம். அன்புக்குரிய யூடியூப் நேயர்களே, நீங்கள் இன்னும் என்னை நெருக்கமாக பின்தொடர வேண்டும் என்று சொன்னால் ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைதளங்களில் பின்தொடர்ந்து வாருங்கள். நாம் முன்தொடர்ந்து செல்வோம்.